Hi friends, இன்னைக்கு நம்மளோட panandpots சேனல்ல ஒரு breakfast recipes பார்க்க போறோம். வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்றதை காட்ட போறேன். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா ரொம்ப குயிக்கா செய்யற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபியும் நம்ம பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அதே சமயத்துல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இது நல்லா அலசிட்டு அதில் வந்து ஒரு தக்காளி பழமும் ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயமும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வைக்க போகிறோம். கடைசியாகவும் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குலைவாக வேக வைக்கணும். பொங்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஒரு மூடி போட்டு நல்லா அதை வந்து குலைவாக வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ காய்கறிகள்லாம் பாருங்கள். நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். அடுத்ததாக பீன்ஸ், கேரட் வந்து நல்ல ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் சூடு பண்ணி ரவையை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரவையை வந்து நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுக்க போகிறோம். வறுத்துட்ருக்கப்பே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கிச்சடி தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு உங்களுக்கு லேசாக செவந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து இஞ்சி இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசமும் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா உங்களுக்கு செவந்து வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துடலாம். அதுவும் நல்லா பொடியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸ், கேரட்டு, அந்த காய்கறிகளையுமே இப்போயே சேர்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு கிச்சடியில் இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் வேகணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து ரவை இதெல்லாமே சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ காய்கறிகள் எல்லாம் சீக்கிரம் வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பாருக்கு வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி அதை நல்லா நான் நைஸாக மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து காய் எதுவும் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கூட நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான அளவு புளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். புளி பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கிச்சடியில் நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு காய் வந்து சரியாக வேகாது. இப்போ நம்ம வந்து எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் தான் நம்ம வந்து தண்ணி அளக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு ரவைக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல குலைவாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 கப் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை வந்து இதில் சேர்க்கணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை அந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே நீங்கள் வந்து அதில் சேர்க்கணும். ஜஸ்ட்டு எடுத்தோன்னே மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டி பட்டுரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்திங்க அப்படின்னா சுத்தமாக கட்டி தட்டாது. இப்போ எல்லா ரவையுமே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட போகிறோம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கிச்சடி வெந்துட்டுருக்க டைமில் நம்மளுக்கு வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதை தாளிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இந்த சாம்பாரை வந்து நம்ம நெய்யில் தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பார். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதில் வந்து சேர்த்துடலாம். இந்த பொடி வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டனால உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசம்லாம் இருக்காது. ரொம்ப வாசனையாக இருக்கும் சாம்பார். இப்போ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் எல்லா விதமான டிஃபனுக்கும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், அதுக்கப்புறமா ஊத்தாப்பம், இந்த மாதிரி கிச்சடி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். இப்போ கடைசியாக வந்து நிறையா கொத்தமல்லி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிச்சடியும் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரவை எல்லாமே வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதுலேயும் வந்து நான் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். சூப்பரான வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் இப்போ நம்ம செஞ்ச இந்த சாம்பார். இல்லைனா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.